Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவாம், ஆண்டவருடைய உயிர்ப்பின் அருளை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு அருளுமாறு உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தூய ஆவியாருடைய அன்பால் புது வாழ்வுக்கு உயிர்த்தெழுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பிற இனத்தவருக்கு எனது பெயரை எடுத்துச் செல்ல நான் தேர்ந்தெடுத்து கொண்ட கருவியாய் சவுல் இருக்கிறார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைத்திரு வசனங்கள் 1 முதல் 20 முடிய. அந்நாள்களில் சவுல் சீறி எழுந்து ஆண்டவரின் சீடர்களை கொன்றுவிடுவதாக அச்சுறுத்தி வந்தார். தலைமை குருவை அணுகி, இந்த புதிய நெறியை சார்ந்த ஆண் பெண் யாராயிருந்தாலும் அவர்களை கைது செய்து எருசலேமுக்கு இழுத்து கொண்டு வர தமஸ்கு நகரிலுள்ள தொழுகை கூடங்களுக்கு கடிதங்களை கேட்டு வாங்கினார். இவ்வாறு அவர் புறப்பட்டு சென்று தமஸ்குவை நெருங்கிய போது திடீரென வானத்திலிருந்து தோன்றிய ஓர் ஒளி அவரை சூழ்ந்து வீசியது. அவர் தரையில் விழ, சவுலே சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று தம்மோடு பேசும் குரலொன்றை கேட்டார். அதற்கு அவர், ஆண்டவரே, நீ யார் என கேட்டார். ஆண்டவர், நீ துன்புறுத்தும் இயேசு நானே. நீ எழுந்து நகருக்குள் செல். நீ என்ன செய்ய வேண்டும் என்பது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவரோடு பயணம் செய்தோர் இக்குரலை கேட்டனர். ஆனால் ஒருவரையும் காணாமல் வாயடைத்து நின்றனர். சவுல் தரையிலிருந்து எழுந்தார். தம் கண்கள் திறந்திருந்தும் அவரால் எதையும் பார்க்க முடியவில்லை. எனவே அவர்கள் அவருடைய கைகளை பிடித்து அவரை தமஸ்குவுக்கு அழைத்து சென்றார்கள். அவர் 3 நாள் பார்வையற்றிருந்தார்.
அந்நாள்களில் அவர் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. தமஸ்குவில் அனனியா என்னும் பெயருடைய சீடர் ஒருவர் இருந்தார். ஆண்டவர் அவருக்கு தோன்றி அனனியா என அழைக்க, அவர், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றார். அப்போது ஆண்டவர் அவரிடம், நீ எழுந்து நேர்த்தெரு என்னும் சந்துக்கு போய் யூதாவின் வீட்டில் சவுல் என்னும் பெயருடைய தர்சு நகரத்தவரை தேடு. அவர் இப்போது இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார். அனனியா என்னும் பெயருடைய ஒருவர் வந்து தாம் மீண்டும் பார்வையிடுமாறு தம் மீது கைகளை வைப்பதாக அவர் காட்சி கண்டுள்ளார் என்று கூறினார். அதற்கு அனனியா மறுமொழியாக, ஆண்டவரே, இம்மனிதன் எருசலேமிலுள்ள இறைமக்களுக்கு என்னென்ன தீமைகள் செய்தான் என்பதை பற்றி பலர் கூற கேட்டிருக்கிறேன். உம் பெயரை அறிக்கையிடும் அனைவரையும் கைது செய்வதற்காக தலைமை குருக்களிடமிருந்து அதிகாரம் பெற்று இங்கே வந்திருக்கிறான் என்றார். அதற்கு ஆண்டவர் அவரிடம், நீ செல், அவர் பிற இனத்தவருக்கும் அரசருக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் முன்பாக எனது பெயரை எடுத்துச் செல்ல நான் தேர்ந்தெடுத்து கொண்ட கருவியாயிருக்கிறார். என் பெயரின் பொருட்டு அவர் எத்துணை துன்புற வேண்டும் என்பதை நான் அவருக்கு எடுத்து காட்டுவேன் என்றார். அனனியா அங்கிருந்து போய் அந்த வீட்டுக்குள் சென்று கைகளை அவர் மீது வைத்து, சகோதரர் சவுலே, நீர் வந்த வழியில் உமக்கு தோன்றிய ஆண்டவராகிய இயேசு நீர் மீண்டும் பார்வையடையவும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படவும் என்னை உம்மிடம் அனுப்பியுள்ளார் என்றார். உடனே அவருடைய கண்களிலிருந்து செதில்கள் போன்றவை விழவே அவர் மீண்டும் பார்வையடைந்தார். பார்வையடைந்ததும் அவர் எழுந்து திருமுழுக்கு பெற்றார். பின்பு சவுல் உணவு அருந்தி வலிமை பெற்றார். சில நாட்களாக சவுல் தமஸ்குவில் சீடர்களுடன் தங்கியிருந்தார். உடனடியாக அவர் இயேசுவை இறைமகன் என்று தொழுகை கூடங்களில் பறைசாற்றத் தொடங்கினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 117. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரே போற்றுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
அவர்களோடு இணைந்திருப்பேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். யோவான் எழுதிய நற்செய்தி அலகு 6:52 முதல் 59 முடியவுள்ள இறை சொற்றொடர்கள். அக்காலத்தில் நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் யூதர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலைவாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். இயேசு கப்பர்நாகமில் உள்ள தொழுகை கூடத்தில் இவ்வாறு கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நான் சொல்வதை தயவு செய்து திருப்பிச் சொல்லுங்கள். பிரைஸ் த லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. இயேசுவே நீரே என் ஆன்ம உணவு. இயேசுவே நீரே என் ஆன்ம உணவு. நீரே என் ஆன்ம பானம். நீரே என் ஆன்ம பானம். இயேசுவே நீரே என் தெய்வீக மருத்துவர். இயேசுவே நீரே என் தெய்வீக மருத்துவர். நீரே என் அருமருந்து. நீரே என் அருமருந்து. நீரே எனக்கு நோய் எதிர்ப்பு சக்தி தருபவர். நீரே எனக்கு நோய் எதிர்ப்பு சக்தி தருபவர். நீரே எனக்கு பேய் எதிர்ப்பு சக்தி தருபவர். நீரே எனக்கு பேய் எதிர்ப்பு சக்தி தருபவர். நீரே எனக்கு பாவ எதிர்ப்பு சக்தியும் தருபவர். நீரே எனக்கு பாவ எதிர்ப்பு சக்தியும் தருபவர். ஒப்புரவு அருட்சாதனத்தின் வழியாக நீரே என் பாவங்களை மன்னிக்கிறீர். ஒப்புரவு அருட்சாதனத்தின் வழியாக நீரே என் பாவங்களை மன்னிக்கின்றீர். ஒப்புரவு அருட்சாதனத்தின் வழியாக நீரே எனக்கு முழு விடுதலை தருகிறீர். ஒப்புரவு அருட்சாதனத்தின் வழியாக நீரே எனக்கு முழு விடுதலை தருகிறீர். உமது அருளால் நான் நலமோடு வாழ்கிறேன். உமது அருளால் நான் நலமோடு வாழ்கிறேன். வளமோடு வாழ்கிறேன். வளமோடு வாழ்கிறேன். விடுதலையோடு வாழ்கிறேன். விடுதலையோடு வாழ்கிறேன். இருப்பதை பகிர்ந்து வாழ்கிறேன். இருப்பதை பகிர்ந்து வாழ்கிறேன். மகிழ்ச்சியோடு வாழ்கிறேன். மகிழ்ச்சியோடு வாழ்கிறேன். நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. பிரியமானவர்களே, உலக அளவில் செய்யப்பட்ட ஆய்வுகளின்படி 90% மனிதர்கள் தங்களின் 90%க்கும் மேற்பட்ட நேரத்தை கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் தங்கள் மனதை சஞ்சரிக்க விடுவதன் வழியாக மகிழ்ச்சி இல்லாமல் வாழ்கிறார்கள் என்று கண்டறியப்பட்டுள்ளது. 90% மக்கள் தங்கள் 90%க்கு மேற்பட்ட நேரத்தை ஒன்று கடந்த காலத்திலும் அடுத்து எதிர்காலத்திலும் தங்கள் மனதை சஞ்சரிக்க விடுவதன் வழியாக மகிழ்ச்சியின்றி வாழ்கிறார்கள்.
இவ்வாறு கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் சிக்கி கிடக்கும் நம் மனதை விடுவித்து நம் வாழ்வின் துன்பங்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கும் சக்தி அல்லது ஆற்றல் இயேசுவின் இரத்தத்திற்கும் சதைக்கும் உண்டு என்பதை நாம் இன்றைக்கு தியானிக்கப் போகிறோம். இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் இயேசுவின் இரத்தம் நமது கடந்த காலத்தின் பாவ கசப்புகளிலிருந்தும் பாவ கட்டுகளிலிருந்தும் சாபங்களிலிருந்தும் விடுவிக்கிறது. இயேசுவின் உடல் எதிர்காலத்தை பற்றிய தேவையற்ற பயங்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறது. இன்றைய நற்செய்தியில் வாழ்வு தரும் உணவு நானே என்று சொன்ன இயேசு இந்த உணவை 2 பகுதிகளாக, அதாவது சதையாகவும் இரத்தமாகவும் பிரித்து காட்டுவதை பார்க்கிறோம். யோவான் நற்செய்தி 6:53 உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள் என்று சொன்ன இயேசு மீண்டும் அதை அடிக்கோடிட்டு காட்டும் விதமாக யோவான் நற்செய்தி 6:55 எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம் என்று பிரித்து காட்டுகிறார். இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்தென்றும் நம்மை தூய்மைப்படுத்தும் என்று திருத்தூதரான யோவான் தான் எழுதிய முதல் திருமுகத்திலே முதல் அதிகாரத்திலே 7வது வசனத்திலே கூறுகிறார். புனித பேதுரு அவர் எழுதிய முதல் திருமுகம் 1வது அதிகாரம் 18-19 பின்வருமாறு கூறுகிறார். 1 பேதுரு 1:18-19 உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தையினின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்கு உட்பட்டது அல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும் என்று கூறுகிறார். எபிரேயர் 9:22 உண்மையில் திருச்சட்டத்தின்படி ஏறக்குறைய எல்லாமே இரத்தத்தினால் தூய்மையாக்கப்படுகின்றன. இரத்தம் சிந்துதல் இன்றி பாவ மன்னிப்பு இல்லை என்று எபிரேயர் 9:22 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, பாவம் என்பதே கடந்த காலத்தோடு தொடர்புடையது தான். கடந்த காலத்தில் நாம் பிறருக்கு எதிராக செய்த தீமைகள் நம்மை குற்ற உணர்வினால் வாட்டுகின்றன. அதே நேரத்தில் கடந்த காலத்தில் நமக்கு எதிராக பிறர் செய்த குற்றங்கள் தீமைகள் நம்மில் வெறுப்பாக குடியேறி அவர்களை அன்பு செய்ய விடாமலும் மன்னிக்க விடாமலும் தடுத்து நமது மகிழ்ச்சியை கெடுக்கின்றன. ஆகவே இயேசுவின் இரத்தம் கடந்த காலத்தில் நாம் செய்த பாவங்களிலிருந்தும் அவற்றின் பாதிப்புகளான சாபங்களிலிருந்தும் நோய் நொடிகளிலிருந்தும் குற்ற உணர்வுகளிலிருந்தும் நமக்கு விடுதலை கொடுக்கிறது. பிரியமானவர்களே, கடந்த காலத்தின் பாவ கசப்புகளிலிருந்தும் பாவ கட்டுகளிலிருந்தும் சாபங்களிலிருந்தும் இயேசுவின் உடலானது நம்மை விடுவித்து எதிர்காலத்தை குறித்த தேவையற்ற பயங்களிலிருந்தும் நமக்கு விடுதலை கொடுக்கிறது. இன்றைய நற்செய்தியில் பிரியமானவர்களே, எதிர்காலம் என்றாலே நம்மில் பலரை ஆக்கிரமிக்கின்ற எதிர்மறையான ஒரு உணர்வு பயம். இத்தகைய காரணமற்ற பய உணர்விலிருந்து நமக்கு விடுதலை தருவது இயேசுவின் உடல். எப்படி என்றால், இயேசுவின் உடலை உண்ணும்போது அவருடைய பிரசன்னம் நம்மோடு குடியிருக்க ஆரம்பிக்கின்றது. நம்மோடு கூடவே இருக்கும் இயேசு அவருடைய பிரசன்னம் எதிர்கால வாழ்வை மன உறுதியோடும்
மனத்திடனோடும் எதிர்கொள்வதற்கான ஆற்றலை நமக்கு கொடுக்கின்றது. எனவேதான் பூசை பலி போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே, புவி முழுக்க பொன் தந்தாலும் இப்பலிக்கு ஈடில்லையே என்று பாடுகிற பக்தர் சொல்லுகிறார், அல்ல அல்ல குறையா சுரக்கும் அமுதம் நிறை சுனையே, அன்பில் சிவந்து உயர்ந்து நின்ற கல்வாரி பலியே, எல்லையில்லா பலன் நிறைந்து ஓங்கும் அருள் பலியே, எங்கள் பாவ நோய்க்கு மருந்தாய் எழுந்திடும் பலியே என்று கூறுகிறார். ஆகவே திருப்பலியினுடைய வல்லமை நிகரற்றது. நாம் தகுந்த விதத்தில் கடவுளோடும் பிறரோடும் ஒப்புரவாகிய நிலையில் நாம் நற்கருணை உட்கொள்வோமே, ஆனால் நாம் நலனோடும் பலனோடும் வாழலாம், மகிழ்ச்சியோடும் வாழலாம். ஆகவே இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து நாம் சொல்லுவோம், ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நான் பங்கெடுக்கும் திருப்பலியின் வழியாக கடந்த கால கவலைகளிலிருந்தும் வருங்காலத்தை குறித்த வீண் பயங்களிலிருந்தும் நான் விடுதலை பெறுவேனாக என்று ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வலி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து
எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையறாது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படிகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கொண்டருளும். எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம்பரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும்
காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி, அமைதி, அமைதி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம் திரு உடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலம் அளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. நாங்கள் ஒருபோதும் பாவத்தினாலோ பலகீனங்களினாலோ நோய் நொடிகளினாலோ பாடுகளினாலோ வேதனைகளினாலோ உம்மை விட்டு பிரியவிடாதேயும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டுச் செல்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. நற்கருணையை தகுந்த தயாரிப்போடு உட்கொண்டு உடலிலும் உள்ளத்திலும் ஆன்மாவிலும் நலம் பெற்று வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி,
இரவிலும் காவலுண்டு. எங்கள் இருதய அன்பர் விழித்திருந்தார், இந்த இரவிலும் காவலுண்டு. இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தாய், எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.